ஒரு ஈவெண்ட்ல இணைக்கிறது வந்து வேற எந்த இதுலயும் பார்க்க முடியாது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் மட்டும் தான் நிறைய நேஷன்ஸ கோல்டுக்கும், சில்வருக்கும், பிரான்ஸுக்கும் கம்பீட் பண்ண வைப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 200+ கண்ட்ரீஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது கண்டக்ட் பண்ணும்போது வெறும் 14 கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க. பிளேயர்ஸ் கவுண்ட்டுமே 241 தான் இருந்துச்சு. அது கிரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் அது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்றது. பிளேயர்ஸ் கவுண்ட் வந்து 11,000 தான் இருந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10,712 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 329 ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க 32 ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. இப்படிதான் சின்னதா ஆரம்பிச்ச இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து இப்படி படிப்படியா வளர்ந்து இப்போ குளோபலா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. சரி வாங்க ஒலிம்பிக்ஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி இன்னும் இந்த சேனலுக்கு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு தி சேனல். நான் கிருஷ்ணன். ஒலிம்பிக்ஸை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் எப்போ ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1920ல வெறும் 6 பிளேயர்ஸ் மட்டும்தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 4 பிளேயர்ஸ் வந்து அத்லட்ஸ், மீதி 2 பேர் வந்து வெஸ்லர்ஸா இருந்தாங்க. இப்போ கரண்டா இந்த 2024 ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 117 பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியா சார்பா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ ரெக்கார்டா பாத்தீங்கன்னா 2020 ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்தியால இருந்து ஒரு 121 பிளேயர்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் 2020ல டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 48th ரேங்க் பிடிச்சாங்க. நிராஜ் சோப்ரா மட்டும்தான் கோல்டு மெடல் வின் பண்ணாரு ஜாவ்லின் த்ரோல. டோட்டலா 7 மெடல்ஸோட இந்த ரேங்கிங்கே பிடிச்சாங்க. இப்போ இந்தியா மட்டும் ஒரே ஒரு கோல்டு மெடல் இன்னொன்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா 35th ரேங்க் கூட போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஒரே ஒரு கோல்டு மெடல் மட்டுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வாங்க ஒலிம்பிக்ஸ்ல என்னென்ன விதமான ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ். இது எவ்ரி லீப் இயர் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2024, 28, 32, 36 அந்த மாதிரி. அடுத்து வின்டர் ஒலிம்பிக்ஸ். இப்போ இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் லேட்டரா, அதாவது 2026, 30, 34 இப்படி ஈச் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம தேர்ட் விதமான ஒலிம்பிக்ஸ் பார்க்க போகிறது பேரா ஒலிம்பிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 2 சம்மர் ஒலிம்பிக்ஸும் வின்டர் ஒலிம்பிக்ஸையும் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இந்த பேரா ஒலிம்பிக்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் பேரா ஒலிம்பிக் கமிட்டி. இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சோன்னே ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் முடிச்சோன்னா ஆகஸ்ட் 28ல பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அத்லெட்டிக்ஸ், அப்புறம் சைக்கிளிங், டைவிங், பேட்மிண்டன், பாக்ஸிங், பேஸ்கெட் பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ஃப், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ இந்த மாதிரி சம்மர் ஒலிம்பிக்ஸில் சில கேம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரக்பி, ஷூட்டிங், சாஃப்ட்பால், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், வாட்டர் போலோ, வாட்டர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கேம்ஸ்லாம் சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கும் இருக்கு. பேரா ஒலிம்பிக்ஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் உருவான கதை அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். பேரா ஒலிம்பிக்ஸை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெர்மன் நியூராலஜிஸ்டான சர் லட்விக் கட்மன் தான். வேர்ல்ட் வார் 2ல அஃபெக்ட் ஆன சோல்ஜர்ஸ்க்கு வந்து இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ அவங்க வந்து ஹோப்லெஸ்ஸாக ஒரு சோகமாக காணப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவங்க வீல் சேரில் இருந்தவங்க 16 பேர் வந்து ஆர்ச்சரிலையும் அவர் நெட்பால்லையும் காம்பீட் பண்ணாங்க 1-on-1. இந்த மாதிரி தான் சார் லட்விக் கட்மேன் வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட்டே ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சேலஞ்சு பர்சன்ஸுக்கெலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இது மாறுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அவர் மாறிட்டார். இப்போ என்னதான் இருந்தாலும் 1948ல் ஜெர்மன் நியூராலஜிஸ்ட் சார் லட்விக் கட்மன் ஃபெசிலிட்டி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்காக எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணார். பட் அதை வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் இன்க்ளூட் பண்ணது என்னமோ 1960லேருந்து தான், 12 இயர்ஸ் லேட்டராக. அவர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவர் எவ்ரி இயருமே அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்காகவும் ஸ்மால் லெவல் ஆரம்பித்தது வந்து லேட்டராக அது 1960ல் பெரிய ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட்டாக மாறி கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேரா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஒலிம்பிக்ஸும் வின்டர் ஒலிம்பிக்ஸும் முடிஞ்சோன்னே சேம் வென்யூவில் ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போ நார்மல் ஒலிம்பிக்ஸில் இருக்க மாதிரியே பேரா ஒலிம்பிக்ஸ்லையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸோட அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க கிரிக்கெட்டை வந்து அப்கமிங் ஒலிம்பிக்ஸில் 2028 அதை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை ஒலிம்பிக்ஸில் ஒரே ஒரு டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 1900. அப்போ இன்க்ளூட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2 டீம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கிரேட் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும். அப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் கவுண்ட் வந்து ரொம்பவும் கம்மியாக இருந்தனால அதை நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லேருந்து அதை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. அப்போ கண்டக்ட் பண்ணப்போ கிரேட் பிரிட்டன் தான் ஜெயிச்சாங்க. இப்போ கிரிக்கெட்டை ஒலிம்பிக்ஸில் ஆட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னொரு கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து மோஸ்ட்டாக கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொரு கோல்டு மெடல் ஆட் ஆகும். இது வந்து கிரிக்கெட்டை ஆட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு குட் நியூஸ் தான். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்ட்ரி, என்னென்ன விதமான ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்குது, ஒலிம்பிக்ஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னுலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் ஹாஸ்ட் பண்ணுற நேஷன்ஸ்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்க ஹாஸ்ட் பண்ணுறதுக்கே இப்போலாம் தயக்கம் காட்டுறாங்க. ஸோ அது என்னென்னு இன்னொரு வீடியோவில் எலாபரேட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணன்.